நம்ம உடம்போட முழு சக்திக்கும் கீட்டோன்ஸே போதுமானது தான். நம்ம மூளையில் இருக்கிற ஒரு சில செல்லுக்கு மட்டும் ரொம்ப கம்மியாக சர்க்கரை தேவைப்படும். நம்ம மாவுசத்தே சாப்பிடலைன்னா கூட நம்ம உடம்புல உள்ள புரோட்டீன்ல இருந்து குளுக்கோனியோஜெனசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலயமா நம்ம மூளை செல்களுக்கு தேவையான சர்க்கரை கிடைச்சது. ஸோ நம்மளுடைய உடம்புடைய முழு சக்திக்கு கொழுப்பும் புரோட்டீனுமே போதும். கார்ப் இல்லாமல் நம்மளால வாழ முடியும். நான் அதே வெறும் கார்பு மட்டுமே சாப்பிட்டுட்டு கொழுப்பும் புரோட்டீனும் இல்லாமல் நம்மளால உயிர் வாழ முடியாது. அதனால தான் லிவர் நமக்கு தேவையான கொழுப்பை கார்பு அதிகமாக சாப்பிட்டா கூட அது ரிலீஸ் பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி கீட்டோனை எரிச்சு நம்ம உடம்புக்கு சக்தி கொடுக்கறதுக்கு பேரு தான் கீட்டோசிஸ் அப்படின்றத பார்த்தோம். நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையில் இருக்கிற நார்மல் டயட்ல இருக்கிறவங்களுக்கு கூட நடு இரவில் ஒரு சில நேரம் கீட்டோன்ஸ் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகி கீட்டோசிஸ் ஒர்க் நடக்கும். இதைத்தான் நம்ம பேலியோல உடம்ப முழுமையான கீட்டோசிஸ்க்கு மாற்றணும் அப்படின்றத சொல்றோம். இந்த கீட்டோன்ஸ் அப்படின்றது ஒரு அமிலம். அதனால நமக்கு யூரின்ல அதிகமான ஸ்மெல்லு, ஒரு மாதிரி வீச்சத்தன்மை இருந்ததுன்னா நமக்கு கீட்டோன்ஸ் பாடியில நல்லா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சிலர் கீட்டோசிஸ் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கீட்டோசிஸ் அப்படின்றது வேற, கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்றது வேற. இந்த மாதிரி நம்ம மாவு சத்தை குறைச்சி கொழுப்பை உடைச்சி கீட்டோன்ஸ் மூலியமா கீட்டோசிஸ்க்கு போய் அது மூலியமா சக்தி எடுக்கிறதுக்கு பேர் தான் கீட்டோசிஸ். ஆனா நீரிழிவு வியாதி இருக்கிறவங்களுக்கு இது வேற மாதிரி வேலை செய்யும். நிறைய மாவு சத்தும் சாப்பிட்டு கட்டுப்படுத்த முடியாத டயபெட்டிக்ல இருக்கிறவங்களுக்கு உடம்புல கீட்டோன்ஸ் அதிகமாக இருக்கும். இது என்ன ஆகும்னா சர்க்கரையும் கொழுப்பையும் சேர்த்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விடும். இது உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயம். இந்த கீட்டோ அசிடோசிஸை நம்ம கவனிக்காம இருந்தோம்னா நம்மளுடைய உள் உறுப்புகள் அனைத்தும் பாதிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நியூட்ரிஷனல் கீட்டோசிஸ் அப்படின்றது ரொம்ப நல்லது. மாவு சத்தை ரொம்பவும் குறைச்சிட்டு கொழுப்பும் புரதம் மூலயமா எடுக்கிறது. ஆனால் மாவு சத்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டு டயபெட்டிக் லெவலையும் அதிகமாக வச்சுக்கிட்டு அதனால உடம்பு கீட்டோன்ஸ் ரிலீஸ் பண்ணி அதில் ஏற்படுற ஒரு கண்டிஷனுக்கு பேர் கீட்டோ அசிடோசிஸ். அது ஆபத்து. இதை பற்றி இன்னும் நிறையா அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம்.